இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். அதுக்கு தேவையானது கோவக்காய், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கோவக்காவை நம்ம நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கலருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அது வேகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் ஸ்லோவாக வச்சு அது பாட்டுன்னு வேணால் வெந்துடும். வெந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செவக்க வச்சுட்டா கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.